சார் சார் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படிங்கிறது வேற, ஆனால் அது இயல்பாக இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரியா? நீங்கள் இந்த ரோட்லேருந்து இப்படி கிராஸ் பண்ணி இப்படி போனீங்கன்னா ரோட்டோரம் இருக்கக்கூடிய 5-6 டீ கடை க்ளோஸ் பண்ணியிருக்குது. எப்போவுமே சுட சுட போண்டா போட்டுட்ருக்கக்கூடிய அந்த வடை சட்டி ஆஃப் பண்ணி வச்சுருக்குது. இதெல்லாம் இருக்குது. ஆனால் பங்கில் கூட்டம் இருக்குது. சரிங்களா? இயல்பாக இல்லை அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது எங்களால். தட்டுப்பாடு இல்லாமல் இருக்குங்கிறதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. இது எப்போ இயல்பாகும்? இதுக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? எல்லாருக்கும் வணக்கம். அதாவது முதல்ல இந்த விஷயத்தை அணுகக்கூடிய விதம்ங்கிறது தான் முக்கியம். சரி. ஏன்னா இன்று ஏற்பட்டிருக்கிற விஷயம் ஏதோ ஒரு மனிதனோட செயல்பாட்டினால நடந்துக்கிற விஷயம் அல்ல. சர்வதேச அளவில் ஏதோ இது இந்தியாவுக்குள்ள இருக்கிற ப்ராப்ளம் மட்டுமல்ல. சரி. சர்வதேச நாடுகள் அத்தனையிலையுமே இந்த போரினால் ஏற்படக்கூடிய சிக்கல் இருக்குது. இதில் ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, மற்ற ஏனைய நாடுகளை விட இந்த விஷயத்தை எதிர்கொண்டு சமாளிக்கிற, மக்களுக்கு துன்பம் இல்லாமல் கொண்டு போகிற அளவுக்கான ரிசர்வோட இந்தியா இருக்குங்கிறது தான் உண்மை. இதில் சில நாட்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம குறிப்பாக கண்டிக்க வேண்டிய விஷயம், ஏன்னா அந்த பொதுமக்களுடைய குரலை கேட்டதிலிருந்தும் நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணுங்கிறது, இது நாங்களும் யதார்த்தம் என்ன இதை சொல்ல விரும்புறதுக்கோட காரணமும், ஏன்னா இது நம்ம பயப்படக்கூடிய சூழ்நிலை அல்ல ஒன்று. ஆனால் நம்ம ஜாக்கிரதையாக சில நடவடிக்கைகளை எடுக்கணுங்கிறதும், ஏற்கனவே அரசு அதை எடுத்திருக்கிறதுங்கிறத மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியதும் அவசியம். ஒன்று. என்ன காரணம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் சொல்லக்கூடிய இந்த தட்டுப்பாடு அப்படிங்கிறது ஒரே நாளில் உருவாகிற விஷயம் அல்ல. எந்த நாட்டுக்கும் ரிசர்வ் இருக்கும் ஒன்று. இன்னொன்று, மற்ற நாடுகளை போல இல்லாமல் இன்னைக்கு ஈரான் அந்த ஹார்மோஸ் ஜலசந்தியை அடைச்சி வச்சாலும் இன்று நம்ம கோரிக்கையை ஏற்று கப்பல்களை விடுவிச்சுட்டு தான் இருக்கு. விடுவிக்கிறாங்களா? விடுவிச்சு வந்து சேர்ந்தாச்சு. இந்தியாவுக்கு என்னைக்கு கப்பல் வந்து சேர்ந்தாச்சு. அதை உறுதிப்படுத்தி இருக்கா சார்? ஆமா, இந்திய அரசாங்கம் உறுதிப்படுத்தினதால தானே சொல்றோம் உங்களுக்கு. வந்து சேர்ந்திருக்கு. நீங்க அதுக்கப்புறம் அதை குறித்து சொல்லலாம், நான் கேட்டுக்கிறேன். அதாவது இதை பேச்சுவார்த்தைகள் முடிந்து இன்னைக்கு என்னன்னா, இது 2 நாட்களுக்கு முன்பே சமூக ஊடகங்களில் பரவிட்டு இருந்தது. ஆனால் நேற்றைய பத்திரிகை செய்திகளும் அதை உறுதிப்படுத்தி இருக்கு. பேசிட்டாரு, ஜெய்சங்கர் பேசிட்டாரு, அதற்கான வெடிவிப்பு வந்து கப்பல் வந்து சேர்ந்தாச்சுங்கிற வரையும் வந்தாச்சு. இது ஒரு பக்கம். இன்னொரு தரப்பு நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, சர்வதேச அளவில் நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடி நேரத்தில் மக்களுக்கு உறுதி கொடுத்து அவர்களை இதை வந்து சிறப்பாக எதிர்கொள்ள வைக்க வேண்டியது தான் இந்த சமூகத்துடைய கடமை, ஒரு ஆட்சியாளர்களோட கடமை. அதை விட்டுட்டு அவங்களே பயமுறுத்தி உங்களுக்கு இப்படி ஆக போகுது அப்படி ஆக போகுதுங்கிறது ஒரு பெரிய தேச தவறுன்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்தளவு மக்களுக்கு இந்த நேரத்தில், அது முதல்வராக இருக்கட்டும், பிரதமராக இருக்கட்டும், இல்லை எந்த ஆட்களாக இருந்தாலும் பயப்படாமல் இதை எதிர்கொள்வதற்கு நீங்கள் என்னெல்லாம் செய்யணும். குறிப்பாக தங்கள் தேவைகளுக்கு அதிகமாக இன்னைக்கு வந்து அவங்களுக்கு 2 சிலிண்டர் போதுன்னு இருக்கிறவங்க பயத்தினால இன்னும் 2 சிலிண்டர் புக் பண்ணுறாங்க. இப்படி 1 லட்சம் பேர் புக் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு 4 லட்சம் சிலிண்டருக்கு டிமாண்ட் வரும். ஏன்னா இன்றைய தேதியில் நம்ம அனுதினமும் இந்தியா முழுமையாக 50 லட்சம் எரிவாயு உருளைகள் நம்ம தினசரி சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த சப்ளை கிரவுண்டை நீங்கள் திடீர்னு பண்ணிட்டு இருக்கிறத டபுள் ஆக்குனீங்கன்னா எந்த சூழ்நிலையிலும் கஷ்டம்தான். ஏன்னா நம்ம திடீர் உற்பத்திகளை செய்ய முடியாது. ஆக மக்களை நீங்கள் பயமுறுத்தி அவர்கள் தேவைகளை வந்து இன்னைக்கு தேவைக்கு அதிகமாக அவங்கள ப்ரொக்யூர் பண்ண வைக்கிறது தான் இன்றைய சூழ்நிலையோட சிக்கலுக்கு காரணம். இதே போல தான் அதை வந்து யார் வந்து ப்ரொக்யூர் பண்ண வைக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இந்த ரூமர்ஸ் எங்கிருந்து வந்தாலுமே அதை தடை செய்ய. இதில் ஒரு விஷயம் சார், விஷமிகள்ங்கிறது எல்லா தரப்புல இருப்பாங்க. நான் சொல்றது அரசியல்வாதி, எதிர்கட்சி அப்படியெல்லாம் சொல்ல வரல. சில பேர் வாய் வந்ததை அடிச்சு விட்டு போவான். அது வந்து பெரிய பிரச்சனைகளுக்குள்ளாகும். இந்த விஷயத்தில் அது போன்ற எந்த ரூமர்ஸையும் மக்கள் நம்பக்கூடாதுங்கிறத ஆணித்தரமா அனைத்து தரப்பு தலைவர்களும் பேசணுங்கிறது தான் இந்த தேச நலனை முன்னிட்டு என்னோட கோரிக்கை. ஒண்ணு. இன்னொரு தரப்பு என்ன அப்படின்னீங்கன்னா, இன்னைக்கு அரசு தரப்புல இருந்து என்னெல்லாம் செயல்பாடு, இன்னைக்கு சர்வதேச அளவில் ஒரு நாடு எப்படி இயங்கரும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாகத்தான் இன்றைய தேசிய அரசு இயங்கிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு மோடி போன்ற ஒரு தலைவர் வேணுங்கிறது பல நாட்டு மக்களுடைய விருப்பமா இருக்கு. அந்த தருணத்தில் இன்னைக்கு இதை எதிர்கொள்கின்ற விஷயமும் அவர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற, நீங்க சிரிச்சாலும் உண்மை அதுதான். என்ன இதை பொறுத்தளவு சந்தோஷத்துல சிரிக்கிற நல்லது, சந்தோஷம். ஏன்னா இதை பொறுத்தளவு என்னன்னா, இந்த தேசம் ஒரு பாதுகாப்பான தலைவன் கீழே இருக்கு. அதே போல ஒவ்வொரு விஷயத்திலையும் பாதுகாப்பான நடவடிக்கைகள் இருக்கு. வாழ்க்கையிலும் சரி, நீங்களும் நானும் கூட எதிர்பார்க்காத பிரச்சனைகளை சந்திக்கத்தான் கூடும்.
அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் எப்படி அதை எதிர்கொள்றோங்கிறதுல தான் ஒரு தலைமையின் ஆளுமை இருக்கு. இன்றைக்கு இந்த பிரச்சனையை பாரதிய ஜனதா கட்சியின் அரசு மிக சிறப்பாக கையாண்டு கொண்டிருக்கிறது. மக்கள் பயப்பட தேவையில்லை என்கின்ற பிரதமரின் வார்த்தையை நான் மறுபடியும் வழிமொழிந்து, மக்கள் அஞ்சாமல் இருங்கள், காப்பதற்கென்ற ஒரு தலைவன் இருக்கிறான், அதற்குரிய ஏற்பாடுகள் முழுமையாக இந்த தேசத்திற்கு செய்யப்பட்டிருக்கிறது. யார் என்ன போய் பேசினாலும் இதுல வந்து அரசாங்கத்தை குறை சொல்றாங்க ஒருத்தங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அவர்கள் சர்வதேச அளவில் நிலவிக் கொண்டிருக்கின்ற மற்ற சூழ்நிலை. ஏன்னா இன்னைக்கு நம்ம பாதுகாப்பா இருக்கிறதுனால தான் அண்டை நாடுகளான இன்னைக்கு இலங்கை, வங்கதேசம், மாலத்தீவு எல்லாம் நம்ம கிட்ட இருந்து இன்னைக்கு பெட்ரோலியம் ப்ராடக்ட் கேட்கறாங்க. இப்ப ஏறக்குறைய வங்கதேசத்துக்கு கூட ஒரு 5000 டன் கொடுக்கறதுக்குரிய பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு. ஆக நாம் வலுவாக இல்லாமல் இதையெல்லாம் செய்ய போறதில்லை. இதையெல்லாம் மக்களுக்கு மறைச்சிட்டு இங்க எல்லாமே காலி ஆயிருச்சு, நீங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போறீங்கன்னு சொல்றதே ஒரு மிகப்பெரிய தவறு. அந்த தவறை யார் செய்தாலும் அவர்களை நான் தேச துரோகியாக தான் பார்ப்பேன். அவ்வளவுதான்.